வணக்கம். தலைப்புச் செய்திகள். டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு இணங்க கர்நாடக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் சித்தராமையா. ஆளுநரின் சிறப்பு செயலாளரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கோரி பிரதமர் நரேந்திர மோடியிடம் நீண்ட கடிதம் வழங்கினார் முதல்வர் விஜய். அதிமுகவில் உள்ள 90% நிர்வாகிகள் தாவேகாவில் இணைய விருப்பம் தெரிவித்து ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தகவல். வெளிநாட்டு காவல்துறை போல் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு பிரத்யேக சீருடை அறிமுகம். அண்ணன் தம்பி போல ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்களின் கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டது. கோவையில் செய்தியாளர்களிடம் அதிமுக எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி பேச்சு. முதல்வர் விஜயின் நிலைப்பாட்டில் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக நிற்கும். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டி. சி.வி. சண்முகத்தை மீண்டும் கட்சியில் சேர்க்கக்கூடாது. விழுப்புரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆவேசம். 5 ஆண்டுகள் தாவேகா ஆட்சி நீடிப்பது நல்லது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் பேட்டி. இளைஞர்களை ஊக்குவிக்கும் ஒரு தலைவர் வேண்டும் என்ற நிலையில் மக்கள் முதல்வர் விஜய்க்கு வாக்களித்துள்ளனர். தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் விவரிப்பு. குஜராத்தில் தொடர் பாலியல் வன்கொடுமை. மனைவியை 50,000 ரூபாய்க்கு நண்பர்களுக்கு விற்ற கணவர் கைது. தாவேகா தலைவர் விஜயை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். கோவையில் திரைப்பட நடிகர் சிவகுமார் பேச்சு. தமிழகத்துக்கு ஜூன் மாதத்திற்கான 9.91 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் வலியுறுத்தல். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.